நம்ம இப்ப இந்த கதையில ஒரு சிட்டுக்குருவியோட வாழ்க்கையை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோவான சிட்டுக்குருவி எப்படி ஒரு கிராமத்துல போய் அந்த கிராமத்துல எப்படி வாழுது அதை பத்தி தான் நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். என் பேரு தான் சிண்டு. என்ன, நம்ம இந்த ஊருக்குள்ள வந்துட்டோம். ஆனா இந்த ஊர்ல யாரையுமே காணோம். நம்ம எப்படி இங்க இருக்க போறோம்? ஊருக்குள்ள போய் பார்ப்போம், யாராவது இருக்காங்களான்னு. அந்த ஒரு புறா இருக்கு, அதுக்கிட்ட கேட்போம். அண்ணே அண்ணே, ஏன் இந்த ஊர்ல மக்கள் நடமாட்டமே இல்லை? அதுவாம்மா, முன்னாடி இந்த காலத்துல மக்கள் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா பசி பஞ்சம்னு வரும்போது மழை தண்ணி எதுவுமே இல்லாதனால அவங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. அப்படியா அண்ணே? நீங்க சொல்றத கேட்கவே விசித்திரமா இருக்கு. ஆமாம்மா, அது மட்டும் இல்லை, இப்போ ரொம்ப நாளா இங்கே சிட்டுக்குருவிகள் தான், பறவைகளும் விலங்குகளும் அவங்க மட்டும்தான் இப்போ இங்கே இருக்காங்க. மனிதர்கள் இங்கே இல்லைம்மா. ஓ அப்படியா அண்ணே, சரிண்ணே. நீயும் இந்த கிராமத்துல உனக்கான ஒரு வீட்டை நீயே தேர்ந்தெடுத்துக்குமா. தேர்ந்தெடுத்து அதுல நல்லபடியா நீ போய் வாழு என்று கூறிக்கொண்டு பறவை சென்றதுடன் குருவியானது தன் இருப்பிடத்தை தேடி அலைய ஆரம்பித்தது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ச்சி அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். பாய்.